உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து அம்மா நான் சுட முடியலையே. நைட்டு நல்லா தானே இருந்தோம், வயிற்றுல காய்ச்சல் வந்துட்டோம். ஐயோ தலையை தூக்க முடியலையே, முடியல, கண்ணெல்லாம் காந்துத, மூச்சு விட முடியலையே. ஒருவேளை பேய் நம்ம அடிச்சிருக்குமா? பயமா இருக்கு. எப்படி பேய் வரும்? விக்ரம் தான் அங்கே இருந்தாரு. ஐயோ பயந்து பயந்து தூக்க வேண்டியதா இருக்கு. என் வாழ்க்கை இப்படி மாதிரி நினைச்சே பார்க்கலையே. பிரியா, நான் எம்எட் முடிச்சிருக்கேன். நிறைய ஸ்கூல்ல ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், வேலை கிடைக்கல. அது இல்லாமல் அக்காவுக்கு வர கல்யாணம் பேசிட்டு இருந்தாங்களா, அதான் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்க வீட்டுக்கு நான் வேலைக்கு வந்தேன். இப்போ நான் ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு மூலமா கேட்டிருக்கேன். நாளை கழிச்சு இன்டர்வியூ வர சொல்லியிருக்காங்க. நாளை கழிச்சு இன்டர்வியூ போய் செலக்ட் ஆகிட்டேன். கண்டிப்பாக இந்த வேலையில ஏறிடுவேன். கவர்மெண்ட் வேலை, எனக்கு பிடிச்ச ஃபீல்டும் கூட. அதான் உன்கிட்ட சொல்லலான்னு. உனக்கு டீச்சிங் ஃபீல்டு பிடிக்கும்ல? அம்மா உனக்கு என்னப்பா? நானே உடம்பு முடியாம இருக்கேன், மூச்சு முட்டுது, என்ன பண்ணுது? ஐயோ ஐயோ நல்ல மேல் சுடுத, என்ன மாதிரி ஹீட்டா இருக்கு? பிரியா, காய்ச்சல் அடிக்க உனக்கு? ஏன் சொல்லவே இல்லை? காலையில சொல்லிருக்கலாம்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருக்கலாமே. என்னன்னு தெரியல விக்ரம், நல்லாதான் இருந்தேன். காலையில 5 மணில இருந்தே ஒரே தலைவலி. உன்னை எழுப்பலான்னு பார்த்தேன், நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன், அதான் எழுப்பல. நல்ல முடியல விக்ரம், எனக்கு தலையெல்லாம் பாரமா இருக்கு, கண்ணெல்லாம் காதுது, மூக்குல இருந்து வர தண்ணி சொட்டாயிட்டு இருக்கு. எனக்கு பியானதே இல்லை, நல்ல முடியல. ஐயோ என்ன பிரியா, காலையில சொல்ல வேண்டியது என்ன? தூங்கிட்டு இருந்தா என்ன? எழுந்தீங்கன்னு நான் எந்திக்க மாட்டேன். நல்லா உடம்பு சூடாலாம் இருக்கு. இவ்வளவு நேரம் பொறுத்துட்டு இருந்தியா நீ? இங்க வேற டாக்டர் காலையில 7 மணில இருந்து 10 மணி வரை தான் இருப்பாங்க, அதுக்கு மேல இருக்க மாட்டாங்களே. மணி 11 தாண்டியாச்சு. சரி தூங்கு, நான் உனக்கு கஷாயம் ஏதாவது போட்டு கொண்டு வரேன். ஐயோ வேணாம், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, வேணாம் விக்ரம். ஷோ என்னம்மா, இன்னைக்கும் தோசை தானா? அக்கா இருந்தா டெய்லி எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுப்பா, நீ தினம் ஒரு தோசை இட்லியை போட்டு எனக்கு கொள்ளுறப்போ இன்னைக்கும் தோசை தானா? உன் மருமகளுக்கு மட்டும் ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருப்பியே, பாஸ்தா, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கும் கொஞ்சம் சேர்த்து பண்ணி கொடுக்கலாம்ல. ஒரே தோசை, ஒண்ணி தக்காளி சட்னி, இல்லாட்ட தேங்காய் சட்னி. போர் அடிக்குமா? எனக்கு ராத்திரி சப்பாத்தியும் குருமா வச்சு கொடுப்பியா? எனக்கு சப்பாத்தி சாப்பிடணும் போல இருக்கு. அக்கா இருக்கும்போது இப்போ போல சப்பாத்தி போட்டு ஆஹா வச்சு கொடுப்பா. அக்கா போன வந்து நான் ரொம்ப சாப்பாட்டே மிஸ் பண்றேன். ஆமாடி ஆமா, ருசியா தின்ன நாக்கு பத்தியா கேட்கதான் செய்யும், தப்பு இல்ல. அதுக்கு தக்க நீயும் கொஞ்சம் வேலை பார்க்கணும்ல. அங்க ஆபீஸ்ல வேலை பார்க்க எல்லாம் சரிதான். காலையில எந்திரிச்சு சீக்கிரமா எந்திரிச்சு அம்மாவுக்கு ஒரு காய் கட் பண்ணி கொடுக்கலாம், இல்ல வாச பெருக்கலாம், இல்ல வெளியே கிடக்குற பால் பாக்கெட்டே எடுத்து உள்ள போடலாம். ஒன்னும் முடியாது. ஆனா உனக்கு வகை வகையா மட்டும் நாக்கு கேக்கு இல்லடி. உன் அக்காவை சொல்லணும், நல்ல வகை வகையா செஞ்சு கொடுத்து உனக்கு எடுத்து வச்சிருக்கா. இங்க பாரு, நாளையில இருந்து சீக்கிரம் எந்திரிச்சா மட்டும்தான் உனக்கு டிஃபனு. லேட்டா எந்திரிச்சு வந்து கேட்ட டிஃபனும் கட்டு. ப்ளீஸ்மா, கோவப்பட்டா எப்படி? அம்மா மகா கூட ஆயிரம் இருக்கும், அதெல்லாம் பேசி தீர்த்துக்கலாம். இதுக்கு நீ டிஃபன் தர மாட்டேன்னு சொன்னா எப்படி? உன் மருமக நேற்று வந்தவா, அவளுக்கு பார்த்து பார்த்து வெண்ணி வச்சு கொடுக்குற, காஃபி போட்டு கையில கொடுக்குற, பிடிச்ச பாஸ்தா. உனக்கு பாஸ்தாலாம் கிண்ட தெரியும்னு எனக்கு இப்போ தாம்மா தெரியும். பாஸ்தா கிண்டி கொடுக்குற, விதவிதமா 3 நேரம் சாப்பாடு எல்லாம் செய்யறேல்ல. மருமகளுக்கே அவ்வளவு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க நான் மகளாமா, எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்தா நல்லா தானே இருக்கும். சரி அம்மா, இன்னையில இருந்து உனக்கு ஒரு மாற்றம் தெரியும் பாரு உன் மருமகள்கிட்ட. இன்னையில இருந்து உன் மருமகளுக்கு வாழ்க்கையில ஒரு ஒளி வெட்டம் வீசும். என்னம்மா அப்படி பார்க்க? இன்னையில இருந்து உன் மருமகள்கிட்ட நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஆமா, ஏன்னா கொடுத்த ட்ரீட்மெண்ட் அப்படி. நீ பாரு, இன்னையில இருந்து அவளை நல்லா நோட் பண்ணி பாரு, நிறைய மாற்றம் தெரியும் அவருக்குள்ள. எந்த எனக்கு ஃபோன் பண்ணு. ஏய் என்னடி, என்ன மாற்றம் தெரிய போகுது? இங்க பாரு, நீயும் அக்கா தங்கச்சியும் விளையாடுற மாதிரி அந்த பிள்ளைகிட்ட வச்சுக்கிடாத. பணக்கார வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டுல இருக்குன்னா பெரிய விஷயம். உள்ளதை சாப்பிட்டுட்டு இருக்குல்ல, சும்மா அதை செய்யும் இதை செய்யும் மாற்றத்தை ஏற்படுத்தின்னு சொல்லிட்டு என்னத்தையும் சண்டையை இழுத்து விட்டுட்டு போயிடாத. அவ அப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருந்துக்கிறேன், ஒரு மாற்றமும் வேண்டாம். என் பிள்ளை நல்லா இருந்தா எனக்கு அது போதும். ஐயோ அக்கா ஆபீஸுக்கு போவையா, நம்ம திண்டு அடிச்சே கொண்டு போடுவோல, வேற வழியே இல்ல. பிரியாக்கு கொஞ்சம் சுக்கு காஃபி, கொஞ்சம் ஆவி பிடிக்கிறதுக்கு சூடு தண்ணி எல்லாம் வச்சே ஆகணும். நம்ம இப்படி சொன்னா இவ வேணுக்குனே போகாம 1/2 மணி நேரம் கூட இருந்து பில்டப் பண்ணிட்டு இருப்பா. என்ன பண்ணா? சரி எதையா பேசி சமாளிக்கலாம். அக்கா ஆபீஸ் கிளம்பலையா? என்ன தானே புடவைலாம் கட்டிருக்க? ஏதாவது ஃபங்க்ஷன் போறியா? ஏதோ வந்துட்டல. என்னடா ஏதோ பேசி சமாளிக்கிற மாதிரி இருக்கு? எதுக்கு வந்திருப்ப? பொண்டாடி சூடா காஃபி ஒன்னு கேட்கறதுக்கு தானே வந்திருப்ப, வாங்கிட்டு போயிட்டே இரு. அதுக்கு இந்த பில்டப் எல்லாம் பண்ணாத தம்பி. உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் கூடயே பிறந்து வளர்ந்தவ. நீ எப்போ எப்படி முகத்தை வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். என்ன உன் பொண்டாடி காஃபி வேணுமா?
இல்லக்கா அப்படிலாம் இல்ல. சும்மா தான் வந்தேன். கிச்சன்ல ஏதோ சவுண்ட் கேட்க அப்படின்னு. நீ என்னக்கா புடவைலாம் கட்டியிருக்க? ஆபீஸ் போகல இன்னைக்கு. டேய் நடிக்காதடா. காஃபி கேட்க தானே வந்தேன். நான் இப்ப புடவை கட்டிட்டு தான் பிரச்சனையா? எனக்கு லைஃப்ல ஒரு சேஞ்சஸ் வேணும், அதுக்காக புடவை கட்டியிருக்கேன். ஏன் புடவை கட்டக்கூடாதோ? என்னப்பா பிரியா எழுந்திரிச்சிட்டாளா? காப்பி போட்டு பிளாஸ்க்ல வச்சிருக்கேன் சூடா. நமக்கெல்லாம் டீ தானே. அவளுக்கு 1 மணிக்கு ஒரு காப்பி குடிக்கணும்னு சொல்லுவா, அதுக்காண்டி பிளாஸ்க்ல போட்டு வச்சிருக்கேன். கொண்டு குடுத்துறியாப்பா? அது இல்லாம பாஸ்தாவும் கிண்டி வச்சிருக்கேன். எனக்கு ரேஷன் கடை வர போகணும் பத்துக்க. சரிம்மா நான் கொடுத்துருக்கேன். ஆனா பாஸ்தா வேண்டாமா, அவளுக்கு நல்ல காய்ச்சல் அடிக்குது. சளியும் பிடிச்சிருக்கு போல. கொஞ்சம் கஞ்சி இருந்தா வச்சு கொடுக்கீங்களா? இல்ல நீங்க சொல்லுங்க, நான் வச்சு கொடுக்குறேன். ஐயையோ, நம்ம நல்லது நினைச்சல பண்ணோம், கடைசி காய்ச்சல் வந்துட்டு போல இருக்க. நம்ம அப்படி என்ன பயம் கட்டிட்டோம்? லைட்டா கொஞ்சம் சிரிச்சோம், சிரிச்சதுக்கு இவ்வளவு காய்ச்சல் வந்துட்டுனா கொஞ்சம் அதட்டி பேசினா அவ்வளவுதான் போல இருக்க பாட்டி. எப்படியோ தம்பிக்கு நல்லது நடந்தா சரிதான். நம்ம தம்பி லேசுப்பட்டவனா இந்த பொண்டாட்டி கிடைச்சதுக்கே தலையில நிக்கிறான். கஞ்சி வச்சு கொடுக்கானா மேமே? ஓஹோ, அவளுக்கு காய்ச்சலோ? ஏன் அவன் வந்து சொல்ல மாட்டாளா? இதையும் நீ கூட தான் வந்து சொல்ல மாட்டா? என்னடா உன் நிலைமை இப்படி ஆயிட்டு, பார்க்கவே பரிதாபமா இருக்கு. அம்மா, நீங்க ஒன்னும் கஞ்சியெல்லாம் வச்சு கொடுக்காதீங்க. அவன் முன்னாடி அவன் பாத்துக்கிட்டோம், உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பாருங்க. நம்ம பார்த்து கூட்டிட்டு வந்து போன பொண்ணா அது. அவனுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தா அவன் பாத்துக்குவான். கஞ்சி வச்சு குடிச்சாலும் சரி, காப்பி வச்சு குடிச்சாலும் சரி. இல்லம்மா பரவாயில்ல, கஞ்சி தானே நான் வச்சுக்கிறேன். நீங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு வாங்கம்மா. என்ன அரிசியை மிக்சியில போட்டு 1 2 உடைச்சு ஒரு 2 விசில் வைக்கணும், அவ்வளவு தானே? அடேங்கப்பா, என் தம்பிக்கு கல்யாணம் ஆனாலும் ஆச்சு, என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். கஞ்சி வைக்கலாம் பிடிச்சாச்சு போல இருக்கே. இன்னும் பொண்டாட்டி கவலையே இல்ல, தினம் கஞ்சி வச்சு 2 காலத்தை கடிச்சிடலாம் இல்லம்மா? பரவாயில்லடா, உனக்கு என்னமோ நினைச்சேன், பெரிய ஆளா இருக்க நீ. ஐயோ பரவாயில்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க ரேஷன் கடைக்கு. நான் கஞ்சி வச்சு கொடுத்துக்கிறேன். முதல்ல நல்ல ஒரு ஆவி பிடிச்சாலே போதும், கண்டிப்பா ரிலாக்ஸா இருக்கும். அம்மா நமக்கு என்னெல்லாம போட்டு கொடுப்பாங்களே, துளசி, வெத்தலை, சுக்கு, மிளகு, வேற என்னமோ அயுகாலிப்ஸ் தைலம், இவ்வளோத்தையும் ஊற்றி நல்லா மூடி போட்டு கொதிக்க வைப்பாங்க. வச்சு பெட்ஷீட் போட்டு நல்லா புடின்னு சொல்லிடுவாங்க. முதல் அப்படி செய்யலாம். சுக்கு காஃபிக்கு எல்லாம் ரெடி பண்ணி அடுப்பில் வச்சுட்டு போயிடலாம். கொதிச்சிருமா, ஆவி பிடிச்சி முடிச்ச உடனே சுக்கு காஃபியை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வேணா கஞ்சியை கொடுத்து ஒரு 4 5 மணி போல டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிடலாம். சளியும் காய்ச்சலும் எப்படி பிடிக்கும் உங்களுக்கு? இந்த கிளைமேட்டும் சில்லுன்னு இல்லை, வெக்கையா தான் இருக்கு. எதையோ பார்த்து பயந்துருப்பாளோ? கேட்டா அதுக்கு ஏதாவது உளருவா. நமக்கு எதுக்கு? அப்பாடா, தண்ணி கொதிச்சுட்டு. ஐயோ முடியலையே, படுக்கவும் முடியல, இருக்கவும் முடியல, தலை வேற வலிக்குது. கடவுளே, என்ன மட்டும் ஏன் இப்படி சோதிக்க? உனக்கு என்ன என்ன கடவுள் பண்ணேன்? என்ன ஏன் இப்படி சோதிச்சுட்டே இருக்க? என் வாழ்க்கையே சோதிச்ச. இப்போ இந்த ரூம்ல நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா பேய் கேன்னு சொல்லி நிம்மதி இல்லாம ஆக்கிட்டியே. நான் அப்படி உனக்கு என்னதான் பாவம் பண்ணேன்? என்னை சுத்தி சுத்தி அடிக்கிறியே. எப்படியாவது இந்த காய்ச்சலை சரி பண்ணி கொடு. நான் இந்த வீட்டுல யாரையும் எப்பவும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு விக்ரம இந்த ரூம்குள்ள வரவே விடக்கூடாதுன்னு பார்த்தேன். கடைசியா நானே அவன் கையை பிடிச்சிருத்து இந்த ரூம்ல ஸ்டே பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு என்ன கொண்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் லைஃப் நினைச்சா. எனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீலா இருக்கு. கடவுளே. பிரியா ப்ளீஸ் கீழே வந்து பயந்துடாத. இது வேற ஒன்றும் இல்லை, ஸ்டீம், ஆவி பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் யாருக்கு சளி பிடிச்சாலும் எங்கள் அம்மா இப்போவும் கூட இதுதான் வைப்பாங்க. ஒன்றும் இல்லை, இந்த வெந்நில துளசி, வெத்தலை, அப்புறம் இந்த இது சுக்கு, மிளகுலாம் தட்டி போடுவாங்க. கூடவே யூகாலிப்ஸ் தைலமும் ஊற்றி நல்லா ஆவி பிடிச்சாலே போதும், மண்டை சளி உடனே இறங்கிடும். இது எங்கள் அம்மா இல்லை, எங்கள் பாட்டி வைத்தியம். கொஞ்சம் வா பிரியா. இல்ல வேணாம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. எனக்கு சூடா ஒரு கப் காஃபி கொடுக்குறியா? ஐயோ பிரியா வா, பயப்படாத, இது ஒண்ணும் கிடையாது. ஹாஸ்பிட்டல் போனா உனக்கு ஹெப்லைசிங் பண்றாங்களா, அதாவது ஆவி பிடிப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இந்த மெத்தடு. நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். என்ன பண்ணணும் நானு? ஒண்ணும் இல்ல பிரியா, இந்த இருக்கலாம், இந்த இலையோட எசன்ஸ்லாம் உள்ள இறங்கிருக்கும். பெட்ஷீட்டை நல்லா போட்டு மூடி நல்லா மூச்சு புடிச்சு உள்ள விட்டு இழுத்து விட்டா போதும். அப்படியே உனக்கு இந்த இதோட ஹெர்பல் உள்ள அந்த ஸ்மெல் எல்லாம் அப்படியே மூக்கோடி மேல போய் தலையில இருக்க பாரம்லாம் நீங்கும். ட்ரை பண்ணி பாரு. ஒண்ணும் இல்ல பிரியா, அப்படிதான் இருக்கும். நல்லா அப்படியே ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவ. ட்ரை பண்ணி பாரு. என்னம்மா உடம்பு முடியலையோ? இந்த சுக்கு காப்பியை கொஞ்சம் சூடா குடி, சரியா போகும். ரேஷன் கடைக்கு போலாம் தான் போனேன், பாதி தூரம் போனேன், மனசு கேட்கல. ரேஷன் நினைக்கலாட்ட நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்துட்டேன். சுக்கு காஃபியா? எனக்கு அதெல்லாம் குடிச்சு பழக்கமே இல்லையே. சூடா ஒரு கப் காஃபி கொடுங்க போதும்.
இங்க பாரு பிரியாமா, எப்பவும் காப்பியும் டீயும் தானே நம்ம குடிச்சுக்கிட்டு இருக்கோம். உடம்பு நல்லா இருக்கும்போது, உடம்பு நல்லா இல்லாத நேரம் இந்த மாதிரி கஷாயமும் எடுத்துக்கிடணும். அதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. என் பிள்ளைகளுக்கெல்லாம் எப்பவும் இதுதான் கொடுப்பேன். மாசத்துக்கு ஒருக்கா எப்படியும் எல்லாத்துக்கும் அவிச்சு பிறகு கொடுத்துருவேன். ஆளுக்கு ஒரு கப்பு குடிச்சிருவாங்க. உடம்பு முடியாட்டாலும் இந்த மருத்துவம் தான். இதுலயும் கேட்காட்டாதான் ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு போவேன். அதுக்கும் ஒன்றும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக கூடாதுன்னா இல்லம்மா. எங்க டாக்டர் 9:30 10 மணியோட போயிடுவாரு. கவர்மெண்ட் டாக்டர். அப்புறம் அங்க போயிடுவாரு. அப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து 7 மணி வரை தான் இருப்பாரு. அதான் நீ இதை குடிச்சுக்கிட்டேன்னு வையேன். அப்புறம் 4 மணி போல நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம். சாப்பிடலாமா? இந்த காப்பியை குடி. முருங்கைக்கீரை கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தேன். போட்டு கஞ்சி காய்ச்சி தந்து அவனுக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும் பத்துக்கோ. கஞ்சி வச்சுட்டு வரேன். அம்மா கொடுங்க, நான் கொடுக்குறேன் பிரியாக்கு. ஐயோ வேண்டாம் விக்ரம், எனக்கு இதெல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லை. பிரியா, நான் அம்மா சொன்ன மாதிரி காஃபி டீலாம் நம்ம எப்பவுமே சாப்பிடுறதுதான். உடம்பு முடியாத நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டா உடம்புக்கு ஹெல்த்தியாவும் இருக்கும். நல்லது தானே? கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடு. அவ்வளவு நீ குடிக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பண்ணி குடி. ஆவி பிடிச்சா உனக்கு எப்படி இருக்கு? ரிலாக்ஸா ஃபீல் ஆகுதா? ஆமா விக்ரம், நானும் பயந்தேன். நல்ல ட்ரீட்மெண்டா தான் இருக்கு. எங்க வீட்டுல எல்லாம் அப்படி வச்சது இல்ல. இன்னும் சளி பிடிச்சா நான் இப்படியே பண்ணிக்கிறேன். நல்லா சூப்பர் ஃபீலா இருக்கு. ம், போதும் விக்ரம், ரொம்ப காரமா இருக்கு. போதும் பிரியா, போதும். இவ்வளவு குடிச்சதே போதும். கொஞ்சம் சளியெல்லாம் போய் உனக்கு ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவ. இப்ப அம்மா கொண்டு வர கஞ்சி 2 கப் குடிச்சேன்னு வையேன், நல்ல தூக்கம் வரும். ஈவினிங் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சாரி விக்ரம், உனக்கு என்ன கோவமே இல்லையா கொஞ்சம் கூட? உன்னை எவ்வளவு தூரம் திட்டியிருக்கேன், பேசியிருக்கேன், சூடா காஃபியை கூட மூஞ்சில ஊத்தியிருக்கேன். ஆனா அதெல்லாம் நீ பெருசா எடுக்காம எனக்கு உடம்பு முடியலன்னு சொன்னோன்னே இவ்வளவு தூரம் என்ன பாக்குறியே. தேங்க்ஸ் விக்ரம். என்ன பிரியா அடுத்த ஆளுக்கு தேங்க்ஸ் சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க? நீ என் ஒய்ஃபு, என்னல பாதி. என்னை நம்பி வந்தவ. உனக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துட்டு இருக்க முடியுமா? நீ நல்லா இருக்கணும் பிரியா, ஹெல்த்தியா இருக்கணும். எனக்கு அதான் வேணும். சாரி விக்ரம், சத்தியமா சொல்றேன், உன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது. இப்பவும் சொல்றேன், உன் மேல கோபத்துலதான் நான் இருக்கேன். ஆனா நீ என்ன கவனிக்கிற கவனிப்பு, எனக்கு பண்ற அந்த பணிவிடையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம இவ்வளவு தூரம் உனக்கு திட்டிருக்கோம், பேசியிருக்கோம், எதையுமே பொருட்படுத்தாம நமக்கு பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு. எங்க வீட்டுல எல்லாம் காய்ச்சல் தலைவலின்னு வந்தா டாக்டர் வீட்டுக்கே வந்துருவாங்க. வேலைக்கார பாட்டி காஃபி கொண்டு தருவாங்க. மாத்திரை போடுவேன், தூங்குவேன், அவ்வளவுதான். மற்றபடி இந்த அளவு கிட்ட இருந்து பக்குவமா கவனிக்கன்னு அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்க அம்மாவும் என்ன இந்த அளவுலாம் கவனிச்சது இல்லை. நீ என்னை இவ்வளவு தூரம் கவனிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செல்லும் பறவை மின் வலையில் விழுந்தது போல வாழ்க்கையும் சாலையோரம் தவிக்கிறே. மழையில் கழுவிய மணலிலே தொலைந்த காலடி நானடி. முகத்தை தொலைத்த என் வாழ்வுக்கு நிலைத்த முகவரி நீ அடி. பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரவன பரவ